Daily. Taste the Daily. இந்தியை திணிக்க மாட்டேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்தியில்தான் சொல்லிவிட்டு சென்றதாக நடிகர் எஸ்.வி. சேகர் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய்க்கு சினிமாவில்தான் கைத்தட்டல் கிடைக்கும் என்றும் அரசியலில் கிடைக்காது என்றும், அண்ணாமலை இருக்கும் வரை தொடர்ந்து தமிழகத்தில் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என கூறினார். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்ப வந்து சொல்லிட்டு போனார், நாங்க இந்தியை திணிக்க மாட்டோம்னு. ஆனா அதை இந்தியில தான் சொல்லிட்டு போனார். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நாம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல போனா, அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இப்போ எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்க போன ஒரு 3 மாசத்துல ஹிந்தி கத்துக்க போறேன். தேர்தல் வாக்குறுதியாக முதலில் அறிவித்த நீட் தேர்வு ரத்தை செயல்படுத்த திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடையக்கூடிய வலுவான கூட்டணியை வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கட்டாயம் அமைப்பார் என்று தெரிவித்தார். முதலமைச்சருக்கு பிறந்த நாள், முதலமைச்சருக்கு பிறந்த நாள், அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது, அவருக்கு எப்படி வாழ்க்கை, அவர் ஆட்சியை பொறுத்த வேதனைப்படக்கூடிய நிகழ்வாக நடந்திருக்கிறது. தேர்தல் அறிவித்த பின்னர் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சைமுத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜயின் அரசியல் செயல்பாட்டை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். லாங்குவேஜ் வேணுமோ கத்துக்கலாம், ஆல்ரெடி அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நேரத்தில் 30 வருஷமா இன்னைக்கு எத்தனையோ தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அது தப்புன்னு எங்களுக்கு தோணலை. விஜய் முயற்சி பண்றாருங்க, அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் இப்போ அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு தெரியும். சார், இப்போ 5ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சிருக்காங்க. நாங்கள் எங்கள் நிர்வாக குழு கூட்டி நாங்கள் முடிவெடுத்து தான் பண்ணுவோம். அது நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு தமிழ் வாழ்க்கை என உறுதிமொழி எடுத்துக் கொண்டதோடு பள்ளி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வீராபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பரனூர் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு மறுவாழ்வு இல்லவாசிகள் 150 பேருக்கு புத்தாடை மற்றும் இல்லத்துவாசிகள் பொதுமக்கள் என 300க்கும் மேற்பட்டோருக்கு இனிப்பு மற்றும் அசைவ உணவினை வழங்கினர். சட்டத்திற்கு புறம்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டமன்றத்தில் தூக்கு தண்டனைக்கு எதிராக தாங்கள் குரல் கொடுத்தோம் என்று தெரிவித்ததோடு, ஆனால் தற்போது நிகழ்ந்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை பார்க்கும் பொழுது குற்றவாளிகள் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என கூறி அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்தார். அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் ஆலோசனையாகவும் சட்ட திருத்தமாகவும் தந்து பெருந்தன்மையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக BNS ஆக்ட், ஒரு முறை தவறு செய்தால் ஆயுள் தண்டனை, திரும்பவும் தண்டனை செய்தால் சாகின்ற வரையில் தண்டனை, ஒரு முறைக்கு பல முறை பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபடுகின்ற தொடர் மனித உறவில் வாழ்கின்ற மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை என்கிற சட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் திருத்தப்பட்டு இன்றைக்கு இந்த சட்டத்தின் ஊடாக கொடிய இது போன்ற மிக மோசமான கொடிய மனிதர்களுக்கு, மனித உருவில் நடமாடுகின்ற இந்த காம கொடர்களுக்கு இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நானும் அடியேனும் ஒரு காரணமாக பங்காற்றியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கு தாய்மார்கள் காரணமாக அமைவார்கள் என்று மதுரையில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு
நடைபெற்ற நலத்திட்டம் வழங்குதல் மற்றும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பெண்களுக்காக வாழ்நாள் முழுவதும் சபதம் ஏற்று பல திட்டங்களை செயல்படுத்தினார் என்று தெரிவித்ததோடு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மாற்றுவதற்காக வாக்களித்தால் மக்களுக்கான திட்டங்களை அவர் செயல்படுத்துவார் என கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்க 3 பக்க விளக்க கடிதம் கொடுத்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அனைத்து விளக்கமும் கொடுத்த பின்னர் அனைத்துக் கட்சி கூட்டம் எதற்கு என்று கேள்வி எழுப்பியதோடு தமிழக பிரச்சினைகளை திசை திருப்பி மக்களை ஏமாற்றும் வேலையை திமுக அரசு செய்து வருவதாக விமர்சித்தார். மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதுல இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கிறோம். அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை. அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கீங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம். அதுல முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்க கேட்டிருக்கோம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க சொல்றீங்க 848 சீட் ஒதுக்குவாங்க, அல்லது தமிழகத்திற்கு 22 சீட்டு கொடுக்கணும், ஆனா 10 சீட் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா 12 சீட்டு கொடுக்க மாட்டாங்க? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்க தெரியப்படுத்தினா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார். நிறைய பேர் எதிர்க்கட்சிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் சட்டமன்றத்தில் உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக மட்டுமே என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 4 ஆண்டுகளாக ஆளும் திமுக அரசு செய்யும் தவறுகளை எடுத்துக்காட்டி எதிர்க்கட்சி வேலையை எடப்பாடி பழனிசாமி சரியாக செய்து வருவதாக கூறினார். இந்த அரசுடைய மக்கள் விரோத போக்கு, விலைவாசி உயர்வை, சட்டம் ஒழுங்கு சீரழிவை, போதைப் பொருள் நடமாட்டத்தை நெஞ்சுரத்தோடு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தோலுறுத்து காட்டுகிற ஒரே தலைவர். அதாவது விளம்பரம் தேடாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல், நிறைகுடம் தழும்பாது என்பதை போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆளுகிற கட்சியை ஆக்கப்பூர்வமாக மன உறுதியோடு இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதிலே போராடி வருகிறார். அதை மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பும் மிகப்பெரிய அளவிலே மக்கள் எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கிறது. அதே எதிர்பார்ப்பும் வரவேற்பும் தேனி மாவட்டத்திலே உருவாகி இருக்கிறது. மற்ற விவரங்கள் எல்லாம் நாளைய தினம் பொறுமையாக இருங்கள். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் எதிர்பார்ப்புக்கும் அத்தனைக்கும் விடை கிடைக்கின்ற வகையில அவருடைய எழுச்சி பேருரை அமையும். அனைத்து ஊடக நண்பர்களும் அதை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த புனித பணியை செய்ய வேண்டும் என்று இங்கே ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்வேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.